நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? சினிமாவில் ஆட்டம் போடும் ஒருவரை வைத்துக்கொண்டு என்னடா ஆட்டம் போடுறீங்க என்று தாவேகாவினரை கடுமையாக விமர்சித்த ஹெச் ராஜாவுக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார் தாவேகா பொருளாளர் வெங்கட். அண்ணாமலையின் கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து ஹெச் ராஜாவுக்கும் தாவேகாவில் இருந்து பதிலடி வந்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தும் பதிலளித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் போராட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தில் அதிகாரம் இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பதை விடுத்து நாடகமாடுவது ஏன்? இந்த நாடகத்தை விட்டுவிட்டு மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். இந்த நிலையில் அன்று மாலையே விடுவிக்கப்பட்ட அண்ணாமலை தாவேகாவின் விமர்சனத்திற்கு கடுமையாக எதிர்வினையாற்றினார். ஸ்கூல் பசங்க மாதிரி அறிக்கை விடாம காலத்துக்கு வர சொல்லுங்க என்று தொடங்கி விஜய் குறித்து தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினார். இதனால் தாவேகா தரப்பில் செய்தி தொடர்பாளர், இணை கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்டோரிடம் இருந்து பதிலடி வந்தது. இந்த நிலையில்தான் இது குறித்த செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும், டெபாசிட் வாங்க வேண்டும், இதுவே அவர்களால் முடியாது என்று தொடங்கி சினிமாவில் ஆட்டம் போடும் ஒருவரை வைத்துக் கொண்டு என்னடா ஆட்டம் போடுறீங்க என்று தாக்கி பேசினார். நீங்க தாவேகா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும், அதுவே உங்களால் சேலஞ்ச். இது பீப்புள் ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? இந்த நிலையில்தான் ஹெச் ராஜாவுக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார் தாவேகா பொருளாளர் வெங்கட். அவரது பதிவில், அன்புடன் ஓர் அரசியல் விடுகதை, அரசியலில் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர், நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தனது அபரிமிதமான சொந்த செல்லா காசில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் எல்லா எதிர்க்கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி பெற செய்பவர், தமிழ்நாட்டிற்கு சிறுநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர், நீதிமன்றத்தை தரமான வார்த்தையால் விமர்சித்து பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், சேரட் வண்டியில் மட்டும்தான் ஏறுவேன் என்று போலீசிடம் வீர அப்பம் சுட்டவர், யார் அந்த அரசியல் சிங்கர்? குறிப்பு, காரைக்குடியிலேயே கவிழ்ந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த், அண்ணாமலையின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது, யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், எங்களுடைய தலைவரின் வழியில் அவரின் அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் எங்களின் நோக்கம், மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி கடந்து சென்றார். இப்படியாக கடந்த சில தினங்களாக தாவேகா பாஜக மோதல் தீவிரமடைந்து வருகிறது. யார் எது ஒன்றாலும் சொல்லட்டும், எங்களுடைய தளபதியுடைய வழியில் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகள் எல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம்.